ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசுவோம், சிலனா மிஸ்ட்ரி வீடியோஸை பற்றி பேசுவோம். ஸோ என்னடா திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி டெக் வீடியோவாக வந்து இறங்கிட்டே, டெக் ரிவ்யூவில் இறங்கிட்டேடா, ஏதாச்சும் ஒரு காசு தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். இந்த ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒத்த பைசா யாருமே தரலைங்க. இது முழுக்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னாக்கா, நம்ம சேனலுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டின்றது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நான் ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய டெக் ரிவ்யூஸ், அதுக்கப்புறமா நேரில் போயிட்டு சில பேரை மீட் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் அண்ட் என்ன மைக் வாங்கலாம் நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைச்சிது. அதுதான் இந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஒரு என்ன சொல்றது, வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் எதுக்காக இந்த ஒரு மைக்குன்றது வாங்கினேன், இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்ன அப்படின்றதுக்காக தான். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு யூடியூப் பேஷனுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேலையுமே வெளியில் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிற நேரத்தில் அவங்க யூடியூப்புக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் போகிறதுக்கு மைக் ஒன்று வாங்கணும்னு நினச்சாங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணம் வீணாகக்கூடாது எந்த ஒரு மைக்லையுமே போட்டு. ஸோ அதனால ஒரு நல்ல ப்ராடக்டை நானே இதில் வந்துட்டு சஜஷன் பண்ணலாம். ஏன்னா நானுமே உங்களிருந்து வந்தவன் தான். ஸோ என் காசுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி நல்ல ப்ராடக்டை நான் 3 மாசமாக சர்ச் பண்ணி ஒரு வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்டை இந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஆஸ் எ மிடில் கிளாஸாக இருக்கிற நீங்களும் ஒரு நல்ல மைக் வாங்கணும், காசு எதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது மற்ற ப்ராடக்டில் பார்த்துட்டு. ஸோ வாங்குற விஷயம் நல்லதாக வாங்கணும், நம்ம நினைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மைக்கில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற பல கேள்விக்கான பதில் இந்த ஒரு வீடியோல டெஃபினட்டா கிடைச்சிரும். ஏன்னா நானும் உங்கள மாதிரியே நிறைய வாட்டி யோசிச்சு நம்ம போடுற காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நல்ல ப்ராடக்டா வாங்கணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க, உங்களுக்கான இருக்கிற கேள்விக்கான பதில் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் பதில் இதுலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வாங்க, எதுக்காக இந்த மைக் வாங்கணுன்ற ஒரு காரணத்தை சொல்கிறேன். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்குது. இந்த ப்ராடக்டோட பேர் வந்துட்டு கேரியோ. ஸோ ரெக் அப்படின்ற ஒரு மாடல். இது கிட்டத்தட்ட மைக் மட்டுமே 1900ங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டென்சர் மைக் அப்படின்ற ஒரு விஷயம் 1900. ஸோ இந்த ஒரு மைக்கு கூடவே இப்போ ஒரு ஆஃபரில் எனக்கு இன்னொன்று ஒரு ப்ராடக்ட்டுமே வந்தது. அதுதான் இந்த கேரியோ அப்படின்ற ஒரு பூம் ஸ்டாண்டு. ஸோ இந்த பூம் ஸ்டாண்ட் தான் இப்போ நான் இந்த மைக்கை நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மைக் வந்துட்டு 1900, பட் அதுவே வந்துட்டு இது தனியாக நம்ம வாங்கணும்னா கிட்டத்தட்ட 800லேருந்து 900 வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 3000 ரூபாய் நினைக்கிற ப்ராடக்டை நான் வெறும் இது டிஸ்கவுண்ட் ரேட்டில் இது வாங்கினா இது ஃப்ரீன்ற மாதிரி இருந்தது. பட் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 தான். ஸோ 3000 ரூபாய் ப்ராடக்டை நான் 2200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுமே கேரியோ, ஒன்று பூம் ஸ்டாண்டு, அதே போல் ஒரு மைக்கு. ஸோ அந்த மைக்கு தான் இந்த மைக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இது அன்பாக்சிங்லாம் எதுவுமே கிடையாதுங்க. குவாலிட்டி பற்றியான ஒரு விஷயம், உங்களுக்கு கேள்விக்கான இருக்கிற நிறைய பதில் இந்த வீடியோவில் கிடச்சிடும். ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் அன்பாக்சிங்லாம் தனித்தனியாக பிரித்து இது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ வாங்குற போது அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ இருக்கும், எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது அந்த டீட்டெயில் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்ன மைக்குன்றது தெரிஞ்சிச்சு இல்லையா. கேரியோ அப்படின்ற ஒரு கம்பெனியோட ரெக் அப்படின்ற ஒரு மாடல் கண்டென்சர் மைக்கு. எனக்கு ஆக்சுவலி ஒரு 2 டவுட் இருந்தது மைக்கில் பொறுத்த வரைக்கும். ஒன்று, ஒயர்லெஸ் போகலாமா இல்லை இந்த மாதிரி கண்டென்சர் போகலாமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்துட்டு போயாவோட ஒயர்டு மைக். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த மைக்கை டச் பண்ணிட்டு தான் அடுத்த மைக்குக்கே போயிருப்பாங்க. 100க்கு ஒரு 60-70% யூடியூபர்ஸ். ஸோ நானுமே அதில் ஒருத்தன் தான். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, சரி நம்ம ஒரு மைக்கை மாற்றலாம்னு சொல்லி எனக்கு 2 டவுட்ஸ் இருந்தது. ஒன்று, ஒயர்லெஸ் மைக் போகலாமா, இல்லை ரெண்டாவது இந்த மாதிரி கண்டென்சர் மைக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே சூஸ் பண்ணுறது என்னன்னா ஒயர்லெஸ் மைக் தான். ஸோ டக்குன்னு ப்ளக் பண்ணோமா, அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சோமான்றதா எல்லாருமே நினைப்பாங்க. பட் நானுமே அப்படிதான் நினச்சேன். ரொம்ப ஈஸி அண்ட் கேரியாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சி நான் ஒயர்லெஸ் மைக்கை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு அந்த ஒயர்லெஸ் மைக்கில் எனக்கு 2 விஷயம் சரியாக படலனால நான் அது டோட்டலாக அவாய்ட் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரூமில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசுகிற ஆள். ஸோ இதனால வந்து நம்ம vlogging போகிறதா இருந்தால் மட்டும்தான் இந்த ஒயர்லெஸ் மைக் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ எனக்கு நான் vloggingலாம் பண்ணுறதில்ல.
ஸோ அதை ஃபியூச்சரில் மேபி பார்ப்போம். பட் இப்போ நம்ம ஒரு ரூமில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசுகிறோம்னா மேபி எனக்கு கண்டென்சர் மைக் போடுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். அதுவும் இல்லாமல் அதில் பேட்டரி சம்டைம்ஸ் எப்போ நிற்குது எப்போ இறங்குது எப்போ இருக்குதுன்றது மேக்ஸிமம் தெரியாது. நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது எப்போ வேணால் இறங்கலாம். யூஸ் பண்ண அந்த பேட்டரியோட பவர் குறையும் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இதுக்காக நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்ற ஒரு பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 5000 ரூபாய் பட்ஜெட்குள்ள இருக்கிற எல்லா ஒயர்லெஸ் மைக்லையுமே ஜஸ்ட் ஒரு பட்டன் கொடுத்துறாங்க, இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி. பட் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் ஒயர்லெஸ் மைக்ல நம்ம ஒரு 3 வார்த்தை பேசுறோம்னு வச்சுங்களா, அதில் 2 வார்த்தை தான் தெளிவாக கேட்குது, 3வது வார்த்தை வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த நாய்ஸ் கேன்சல் அந்த நாய்ஸோடவே நம்ம 3வது வார்த்தையுமே அடங்கிடுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பேசுற ஒரு 4 வார்த்தையில 3 வார்த்தை தெளிவாக கேட்கும், 4வது வார்த்தை சைலண்டா அடங்கிடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேட்கும் போது அந்த வாய்ஸ்ன்றது ஒரு மாதிரி விட்டு விட்டு ஏத்துமா இறக்கமா இருக்கிறதுனால அந்த ஒரு கிளாரிட்டின்றது இருக்கிறதுல இது நான் ரியலாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ஸோ ஒயர்லெஸ் மைக் 5000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நீங்க வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வாங்காதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் மணி. நீ அப்போ ஒயர்லெஸ் மைக் எவ்வளவு தான் வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10000 ரூபாயில நீங்க வாங்கலாம். 10000 ரூபாயில ஒரு நல்ல மாடல் இருக்கு, ஒரு 8000 இருந்து 9000 ரேஞ்சில் நல்ல மாடல் இருக்கு, போயா மைக்கு ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ அந்த மைக் வாங்கலாம். அப்புறமா ஹாலி லேண்ட் அப்படின்றது சொல்லி ஒரு 10000 ரூபாயில லேர்க் 1 அப்படின்ற ஒரு மாடல் இருக்கு. அப்புறமா லேர்க் 2ன்றது 13000 ரூபாய் மாடல்ல ஒன்று இருக்கு. இது எல்லாமே நல்ல மாடலுங்க, நல்ல ரிவ்யூ. ஸோ செம்ம ஒரு நீங்க நினைக்கிற கிறிஸ்ப் அண்ட் கிறிஸ்டல் கிளியரான சவுண்ட் அந்த ஒரு 3 மைக்லையுமே தாராளமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா டிஜே இருக்கு, அதுக்கப்புறமா நிறைய ரோடு கீடு எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே வேற விஷயம். ஸோ 10000 ரூபாய்க்குள்ள மேலே போனீங்கன்னா நல்ல ஒரு மைக் ஒயர்லெஸ் வாங்கலாம். ஏன்னா இந்த 10000 ரூபாய்க்குள்ள இருக்கிற மைக் எல்லாத்துக்குமே இதுக்குன்னு தனியாக வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள சிப்புன்றது இருக்கு. ஸோ இதனால நம்ம ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வால்யூம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கு. ஸோ இதனாலேயே நீங்கள் ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு நல்லதாக வரும் அவுட்புட்டு. இது 2000 ரூபாய் 3000 ரூபாய்லாம் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், நல்லாவே இருக்காதுங்க. அந்த பக்கமே நீங்கள் போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன் உங்கள் பட்ஜெட்டாக இருந்தால். சரி, இப்போ 3வது வந்துட்டு 2வது இப்போ இதுக்காக நான் இது கண்டென்சர் மைக்கை வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கண்டென்சர் மைக் வந்துட்டு என்னோட பட்ஜெட் வந்துட்டு ஒரு 5000 ரூபாய்க்குள்ள பார்க்கலாம், இல்லை ஒரு 3000 ரூபாய் கச்சா கூட சந்தோஷம் அப்படின்றத நினச்சி நிறைய பேருக்கு நான் ரிசர்ச் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே போல மைக் வச்சிருக்கான், நான் நேரில் போய் பார்த்தேன், என்னோட ஃபோன்லையுமே நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் நினச்சதை விட ஒரு பெட்டர் குவாலிட்டி இது கொடுத்தது. ஸோ அதனால தான் இந்த கேரியோ அப்படின்ற ஒரு விஷயம் நான் வாங்க ஆரம்பித்தேன். பட் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வீடியோ நான் எடுக்கிறது எல்லாமே இந்த கேரியோ மைக்னால தான். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த வீடியோவோட வாய்ஸ் அண்ட் சவுண்டுமே இது மூலியமாக தான் வருது. ஸோ இந்த ஒரு சவுண்டு நீங்கள் கேட்கும்போது ஹெட்செட்டில் கேட்டு பாருங்கள், கேட்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இது குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இதுலேயுமே ஆன்டி நாய்ஸ்ன்றது இருக்குது. இதில் லாங் ப்ரெஸ் பண்ணால் மேலே வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன்டி நாய்ஸ்ன்றது வருது. இந்த ஆன்டி நாய்ஸ் அப்படின்றது வரும்போது நீங்கள் ஃபேன் ஓடும்போது கூட உங்களுக்கு இந்த ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணால் ஓரளவுக்கு கிளியராக வருது. கம்ப்ளீட்டாக கிளியராக வருதுன்றதுலாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கிளியராக வருது. எதுக்காக நான் இந்த ஃபேனை மென்ஷன் பண்ணேன்னா, ஏன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸாக இருக்கீங்க, ஸ்டார்டிங் பீரியடில் அவங்க வீட்டில் ஏசி இருக்காது. அப்படி ஏசி இருந்தாலும் அது வேற ஒரு ரூமில் இருக்கும், நீங்கள் வீடியோ எடுக்கிறது வேற ஒரு ரூமாக இருக்கலாம். ஸோ அங்கே வெறும் ஃபேன் தான் இருக்கும். எல்லாருமே இப்போது வீடியோ எடுக்கிறோன்னா ஃபேனோட நாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்வை விறுவிறுத்து நம்ம பேசியிருப்போம். நானும் அப்படி பேசியிருக்கேன், அதுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபேனை போட்டுட்டு கூட நம்ம இந்த மைக்கில் பேசலாம். ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷனில் கூட இதை வச்சு பேசலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக சவுண்டு கட் ஆகிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆகுது. ஒரு 50% ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கும். பட் அந்த சவுண்டை நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோ ஆப், எடிட்டிங் ஆப்பில் வந்துட்டு இன்னமும் அதில் டி நாய்ஸ் கொடுத்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் நார்மலாக கூட பேசுங்க, ஃபேனை போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் வந்துட்டு டி நாய்ஸ் என்ற ஒரு விஷயத்தை பண்ணி அதில் கூட நீங்கள் வாய்ஸ் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை கம்மி பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒண்டர் ஷேர் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பழைய ஒரு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 7th வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 11th வெர்ஷனே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 7வது வெர்ஷனில் இருக்கிற விண்டோ ஷேர்லேயே ஒண்டர் ஷேர் அதுலேயே வந்துட்டு ஃபிலிம் வரும், அதுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட டி நாய்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேன் போட்டுட்டு கூட இப்போது நான் நார்மலாக தான் வச்சு பேசுகிறேன். அதுக்கப்புறமா நான் டி நாய்ஸ் பண்ணணும் ஃபிலிமோரான்ற ஒரு ஆப்பில், அதுக்கப்புறமா தான் நான் அப்லோடுன்றது ரெகுலராக பண்ணுவேன். ஸோ அதே ஆப்ஷன் தான் இப்போவும் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்குற அந்த வாய்ஸ் தான் இந்த வாய்ஸ். மேபி உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த அளவுக்கு ரொம்ப கிளியராகவே வரும், டி நாய்ஸ் பண்ணனாலும் பண்ணாலுமே. ஸோ இதுக்காகவாவது இந்த மைக்குன்றது நீங்கள் வாங்கிக்கலாம். 2வது வந்துட்டு என்னன்னாக்கா,
நம்ம ரூம்குள்ளே பேசணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு மைக் இருந்தாலே பெஸ்ட்டுங்க. இதுக்கு சார்ஜர்லாம் போடவே தேவையில்ல. நம்ம டேரெக்டாக ஃபோனில் செட் பண்ணிக்கலாம். சி டைப் இருந்ததுன்னா சி டைப்பில் டேரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லேப்டாப் இருக்குதுன்னா டேரெக்டாக யூஎஸ்பி கேபிள்லேருந்து டேரெக்டாக வச்சுக்கிட்டு ஆடியோ தனியாக வீடியோ தனியாக கூட எடுத்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இது பேட்டரின்றது தேவையில்ல. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து இது சார்ஜ் எடுத்துக்கும், இல்லை லேப்டாப்லேருந்து இருக்கிற சார்ஜை வந்து இதில் எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் மெயின்டெனன்ஸுன்றது ஜீரோ. நம்ம மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்ல. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு க்ளவுஸ் எடுத்து இதில் மேலே போட்டு விட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், வேலை முடிஞ்சு. இல்லைனா இதை தனியாக கேள்வி கூட நம்ம அந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். சும்மா ஜீரோ மெயின்டெனன்ஸ். எதுவுமே பெருசாலாம் நம்ம மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்ல. இடம் கூட இதில் பிடிக்காது. நீங்கள் டேபிளில் போய் மாட்டி இந்த ஸ்டாண்டை வச்சிட்டிங்கன்னா கூட அது பாட்டு ஓரமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது V8ல வருமா? ஏன்னா எல்லாருமே பழைய ஃபோன்ஸ்லாம் சில பேர் வச்சிருப்பாங்க. சி டைப் சார்ஜர்லாம் எல்லாமே V8ல வச்சிருப்பாங்க. இந்த V8ல பண்ண முடியுமான்னு கேட்டால் V8லையும் பண்ண முடியுதுங்க. நானும் அதுவுமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் சி டைப்பில் வச்சுக்கலாம், ஐஃபோன்லேயும் செட் பண்ணிக்கலாம். மூணாவது V8 பின்னு ஆண்ட்ராய்டு பின்லேயுமே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப பழைய ஃபோன் ஆண்ட்ராய்டெலாம் பார்த்தீங்கன்னா V8 மாடலில் இருக்கும். அந்த பின்னில் கூட இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதில் எப்படி செட் பண்ணலாம்னா, இந்த மைக் கூட இந்த ஒயர் வரும். இந்த ஒயரில் வந்துட்டு யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் ஆகும். அந்த யூஎஸ்பி கனெக்டில் ஓடிஜி கனெக்டர் போட்டும் உங்கள் ஃபோன் V8ல செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சி டைப்பாக இருந்ததுன்னா இந்த ஒரு ஒயர் இருக்குல்ல, இது C2C ஒயர் வாங்கி மைக்கில் இருந்து டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்கும் வச்சுக்கலாம். இல்லை ஐஃபோனாக இருக்குதுன்னா இந்த ஒரு ஒயரில் வந்துட்டு லாஸ்ட்டாக யூஎஸ்பி கனெக்டரோட அந்த ஐஃபோனோட லைட்னிங் கனெக்டர் ஜாயின் பண்ணி ஒரு 100 ரூபாய் வரும். 100 ரூபாய் இல்லைனா 60 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த கனெக்டர் எடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபோன்லேருந்து கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கனெக்டிவிட்டிலையுமே ஜீரோ மெயின்டெனன்ஸ்லையுமே ஆன்டி நாய்ஸ், நீங்கள் ஃபேன் பேசுகிறதுலையுமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இடம் பிடிக்குமான்னு கேட்டால் இடம்லாம் எதுவுமே பிடிக்காது. ஓரமாக நீங்கள் ஸ்டாண்டில் ஒன்று நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது பாட்டும் ஓரமாக இருக்க போகுது. அதை பற்றி வேறு எதாவது பேசணுன்னா அந்த ஸ்டாண்ட் எடுத்து இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு பேசினா முடிஞ்சு போச்சு. ஸோ ஓவரால் இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதே போல் நீங்கள் நினச்ச சவுண்ட் இதில் இருக்குது. ஸோ இதுக்காகவே நீங்கள் அடுத்த மைக் ஒன்றுன்றது வாங்கலாம். சரி, இது ஃபைனலாக இதோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நான் ஆல்மோஸ்ட் சொன்னேன். இந்த மைக் மட்டுமே 1900. அது கூட நீங்கள் ஸ்டாண்டு மட்டும் தனியாக வாங்கணும்னா 900 கிட்ட வருது. இப்போ ஆல்மோஸ்ட் அமேசானில் நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்குது. 2200 ரூபாய்லாம் அந்த ஸ்டாண்டு ப்ளஸ் மைக்கு ரெண்டுமே வருது. இதில் நீங்கள் 700 ரூபாய் கிட்ட சேவ் பண்ணலாம். முடிஞ்சால் நான் அந்த இது லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருந்தால் போய் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சேனலுக்கு அடுத்த ஒரு மைக் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு மைக்குக்கு நீங்கள் போகலாங்க. ஸோ உங்கள் காசுன்றது வேஸ்ட்டுன்றது ஆகாது. ஏன்னா நீங்கள் அவுட்புட் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் காதால். ஸோ அதனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் உங்கள் மைக்குக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ கூட நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ விருப்பம் இருந்தால் இதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா லைக்குன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கங்க. உங்கள் கேள்விக்கான மொத்த பதிலுமே இந்த வீடியோவில் இருந்ததுன்னா அதுக்கு கமெண்ட்டுமே சொல்லுங்கள். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடை முடிக்கலாம். அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ மூலிமா இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இது மூலிமா தான் நான் பேச போகிறேன். ஸோ எப்படி இருக்குது குவாலிட்டின்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.